Hello friends, இந்த வீடியோவில் நம்ம accommodation bill of exchange அப்படிங்கிற கான்செப்டோட ஒரு illustration ஒர்க் அவுட் பண்ணலாம். இது ரொம்ப important because இந்த சம் கண்டிப்பாக எக்ஸாமில் வரும். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரஹீம் ரத்தன் ரெண்டு பேர் இருக்காங்க. ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிப்போம். இப்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஹீம் ஃபார் மியூச்சுவல் அக்காமடேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மியூச்சுவல் அக்காமடேஷன்னா என்ன அர்த்தம்? இவர் நார்மலாக ஒரு ட்ரேடிங் பண்ணலை, அக்காமடேஷன் பில் தான் இஷ்யூ பண்ணியிருக்காரு. யார்கிட்ட கொடுத்துருக்காரு? ரத்தனுக்கு இஷ்யூ பண்ணியிருக்காரு. எவ்வளோ ரூபாய்க்கு? 3000 ரூபாய்க்கு. இப்போது டிஸ்கவுண்ட் இவர் கொடுத்து இப்போ இவர் அக்செப்ட் பண்ணிட்டார். ரத்தன் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரஹீமுக்கு இப்போ பணம் தேவைப்படுறதுக்காண்டி தானே அக்காமடேஷன் பில் கொடுத்தாரு. அந்த பில்லை கொண்டு போய் பேங்க்கில் டிஸ்கவுண்ட் பண்ணுறாரு. எவ்வளோ ரூபா? ஆனால் பேங்க் கொடுத்துருக்காங்கன்னா 2925 rupees தான் கொடுத்துருக்காங்க. ஏன் 2925 rupees தான் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு என்ன அர்த்தம்? பேங்க்கு 3000 ரூபாய் இப்படி மொத்தமாக கொடுக்க மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு ப்ராஃபிட் வேணும்ல. அதனால 75 ரூபாயை கழிச்சிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் இப்போ பணம் கிடச்சிருச்சுல அவனுக்கு. என்ன பண்ணிட்டாருன்னா, ஹீ ரெமிட்ஸ் 975 டு ரத்தன். 2925ல் 975 rupees ரத்தனுக்கு கொடுத்துட்டாரு. ஆன் த டியூ டேட், இந்த பில்லோட டியூ டேட் வந்துருச்சு. ரஹீம் இஸ் அனேபிள் டு ரெமிட் இஸ் டியூஸ். ரஹீம் இருக்கார்ல, யார்? என்ன சொல்கிறது, பில்லு ட்ரா பண்ணவர். அவரால் பணத்தை கொடுக்க முடியலை. அதனால என்ன பண்ணிடுறாருனா, ரத்தன்கிட்டேருந்து 3750 rupeesக்கு ஒரு பில்லை அக்செப்ட் பண்ணிடுறார். ஓகே, ரஹீமால் கொடுக்க முடியாதனால திரும்ப ரத்தன் ரஹீம் மேலே இன்னொரு பில் ட்ரா பண்ணுறாரு. அது 3750 rupeesக்கான பில்லு. அதை இவர் அக்செப்ட் பண்ணிடுறாரு. ரத்தன் 3625க்கு திரும்ப அவர் பேங்க்கில் கொடுத்து டிஸ்கவுண்ட் பண்ணிடுறாரு. அடுத்து ரத்தன் சென்ஸ் 175 டு ரஹீம். இவர் 975 கொடுத்தார்ல, அதே மாதிரி ரத்தன் வெறும் 175 rupees மட்டும் ரஹீமுக்கு கொடுத்துருக்காரு. ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் பண்ணி வந்த பணத்தில் 175 கொடுத்துருக்காரு. ரஹீம் பிகம் இன்சால்வெண்ட். ரஹீமால் கட்ட முடியாத நிலைமை ஆயிடுச்சு. அடுத்து அண்ட் ஏ டிவிடெண்ட் ஆஃப் 80 paise பெர் ருபி. ₹1 80 paise மட்டும் அவரோட எஸ்டேட்லேருந்து எடுத்துக்க முடியுது. இது ஒன்றுமே பாயிண்ட் ரொம்ப கன்ஃபியூசிங் கிடையாது. டோட்டல் லைபிலிட்டி இன்ட்டு 80% போட்டுருங்க, அவ்வளோதான். ஆன்சர் வரப்போ உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏன் ஃபஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் டு ரத்தன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இது புக்ஸ் ஆஃப் ரஹீம் போடுறோம். ஸோ ரஹீமுங்கிறவர் ஃபஸ்ட்டு பில் ட்ரா பண்ணவர். எவ்வளோ ரூபாய்க்கு ட்ரா பண்ணியிருக்காரு? இவர் கைக்கு எவ்வளோ பில் ரிசீவபிள் வந்திருக்கு? 3000 ரூபாய்க்கு வந்திருக்கு. யார்ட்டேருந்து வந்திருக்கு? ரத்தன்டேருந்து வந்திருக்கு. ஸோ 2 ரத்தன். அடுத்து அதை அவர் என்ன பண்ணுறாரு? பேங்க்கில் கொடுத்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாரா? ரஹீம் டிஸ்கவுண்ட் இட் வித் பேங்க் ஃபார் 2925. ஸோ பணம் 2925 rupees அவருக்கு உள்ளே கிடைக்கிது. அதில் டிஸ்கவுண்டிங் சார்ஜஸ் மீதி 75 ரூபா. 3000ல் 2925 போச்சுன்னா 75 ரூபா டிஸ்கவுண்டிங் சார்ஜஸ். எதனால் வந்துச்சு? பில்ஸ் ரிசீவபிள்னால வந்துச்சு. ஸோ 2 பில்ஸ் ரிசீவபிள். நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா, அதில் ரத்தனுக்கு பணத்தை கொடுக்குறாரா? அதனால் 2 பேங்க்கு 975 rupees கொடுத்துருக்காருன்னு பார்த்தோம்ல, மேலே 975 rupees ரெமிட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம். ஸோ 975 2 ரத்தன். சாரி, பணம் வெளியே போயிருக்கு. 2 பேங்க்கு. யார்கிட்ட போயிருக்கு? ரத்தன்ட்ட. ஆக்சுவலாக எவ்வளோ கொடுக்கணும்? 3000ல் ஒரு பங்குனா எவ்வளோ? 1000 கொடுக்கணும். ஆனால் 975 தான் கொடுத்துருக்காரு. ஸோ மிச்சம் இருக்கிற 25% டிஸ்கவுண்ட்டு. இப்போது ஒரு என்ட்ரி முடிஞ்சிருச்சு. பில்ஸ் ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி முடிஞ்சிச்சு. அடுத்து ரத்தன் ரஹீம் மேலே பில் ட்ரா பண்ணார்ல, அப்போ என்ன அர்த்தம்? பில்ஸ் பேயபிள் வருமா? இவர் கையை விட்டு என்ன வெளியே போகுது? பில்ஸ் பேயபிள்கானது போகுது. ஸோ 2 பில்ஸ் பேயபிள். யார்கிட்ட போகுது? ரத்தன் கிட்ட போகுது. ஸோ 2 ரத்தன் அக்கௌண்ட் டெபிட், 2 பில்ஸ் பேயபிள். ரத்தன் என்ன பண்ணுறாரு? பில்லை டிஸ்கவுண்ட் பண்ணுறாரு. அது இங்கே வரணுமா அப்படின்னு கேட்டால் வரக்கூடாது. ஏன் இங்கே வரக்கூடாது? அது ரத்தனுக்கும் பேங்க்குக்கும் இருக்கிற டிரான்சாக்ஷன். அதை கொண்டு போய் நம்ம ரஹீம் புக்கில் என்ட்ரு பண்ணக்கூடாது. ரஹீமோட என்ட்ரிஸ் எங்கெங்கே வருதோ அதை மட்டும்தான் ரஹீம் புக்கில் என்ட்ரு பண்ணணும். ரத்தனுக்கும் பேங்க்குக்கும் இருக்கிற கான்ட்ராக்டை அதை ரத்தன் புக்கில் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிஸ்கவுண்ட் வராது. டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு 175 ரூபாய் இங்கே அனுப்பி விட்றாருல, அந்த என்ட்ரி தான் இது. பேங்க் அக்கௌண்ட் டெபிட் 175, டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெபிட் 75 டு ரத்தன் 250. ஓகே, நெக்ஸ்ட்டு பில்ஸ் பேயபிள் டு ரத்தன். இப்போ என்ன ஆயிடுச்சு? அவர் இன்சால்வெண்ட் ஆகிட்டார்ல ரஹீம். அதனால் என்ன ஆகும்? பில்ஸ் அவர் ரிசீவ் பண்ணது டிஸானர் ஆயிடுச்சு. டிஸானர்னால் என்னென்னா, டியூ டேட் அன்னைக்கு ட்ராயியால் ஒரு பில்லை கட்ட முடியலைன்னா அதுக்கு பேர் தான் டிஸானர். அந்த டிஸானர் ஆகிறதுனால நம்ம இஷ்யூ பண்ண அன்னைக்கு இருந்த என்ட்ரியை ரிவர்ஸ் பண்ணுற என்ட்ரி தான் டிஸானருக்கான என்ட்ரி. ஃபஸ்ட்டு ரத்தன் அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் பேயபிள் போட்டோம். இப்போ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெபிட் டு ரத்தன் போடணும். அதான் அப்படியே ரிவர்ஸ் என்ட்ரி. லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரத்தனால் எவ்வளோ கட்ட முடியுதுன்னு பார்த்தோம்.
1800 தான் வந்து சாரி 80 பைசே இந்தியன் ருபீஸ் தான் கட்ட முடியுது. மொத்தம் 80 ரூபாயில் 80 பைசே தான் இவரால் வந்து கட்ட முடியுது. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து 1800. ஏன் 1800 அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்த அமௌண்ட்டில் வந்து 80% எவ்வளோ வருதுன்னு 80 பைசே எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து 1800. அந்த 2250 எப்படி வந்துச்சுங்கிறதுக்கான கால்குலேஷன்ஸ் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு 2000 மொத்தம் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து ரத்தனுக்கு இந்த 2000 எப்படின்னா மொத்தம் 3000 ரூபாயில் வந்து 1/3 ரெமிட் ஆயிடுச்சுன்னா மீதி 2000. 175 வந்து ரத்தன் ரிட்டர்ன் பண்ணது. அப்புறம் இன்னும் ஒரு 75 ரூபா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2175 வந்து 3625 இருந்துச்சுன்னா 125க்கு எவ்வளோ? இந்த 3625 அப்படிங்கிறது எங்கே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பில் ட்ரா பண்ணியிருக்காருல நம்ம ரத்தன், அதை வந்து பேங்க்கில் டிஸ்கவுண்ட் பண்ணியிருப்பார்ல அந்த அமௌண்ட்டு. ஸோ இவர் டிஸ்கவுண்ட் பண்ண அமௌண்ட் 2175 வந்து அவர் டிஸ்கவுண்ட் பண்ண அமௌண்ட்டுக்குன்னா அந்த 125ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3625 டிஸ்கவுண்ட் பண்ணுறப்ப பிடிச்ச டிஸ்கவுண்டிங் சார்ஜஸ் 125 இருந்துச்சுன்னா 2175 டிஸ்கவுண்ட் பண்ணப்போ இருந்த டிஸ்கவுண்ட் சார்ஜஸ் எவ்வளோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். இந்த 3625 வந்து ரத்தன் டிஸ்கவுண்ட் பண்ண பில்லோட அமௌண்ட்டு. 2175ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் கட்ட வேண்டிய லயபிலிட்டி. அப்போ இந்த 125ல் நோட்டிங் சார்ஜஸ் அந்த டிஸ்கவுண்டிங் சார்ஜஸ்க்கும் இவர் சேர்த்து பே பண்ணணும்ல, அந்த இதுக்கான ப்ரொபோஷனேட் அமௌண்ட் எவ்வளவோ அதுதான் வந்து இந்த 75. இந்த 75 ஆட் பண்ணோன்னா மொத்தம் 2175 + 75 2250. இதுதான் ரத்தனுக்கு கொடுக்க வேண்டிய பணம். 2250 ரத்தனுக்கு கொடுக்க வேண்டிய பணம். ஆனால் இவரால் எவ்வளோ கொடுக்க முடியுதுன்னு பார்த்தோம், 80 பைசே தான் கொடுக்க முடியுதுன்னு பார்த்தோம். அதனால் பேங்க் வந்து இந்த 2250ல் இன்ட்டு 80% போட்டிங்கன்னா 1800 வரும். மிச்சம் இருக்கிற 450 கொடுக்க முடியல. எதனால்? அவர் வந்து இன்சால்வெண்ட் ஆகிட்டார். அதனால் அதை டெஃபிஷியன்சி அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இதுதான் ரஹீமோட புக்ஸில் இருக்கிற என்ட்ரி. ரத்தன் புக்ஸ் பார்க்கலாம். இப்போது ரத்தன் புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரஹீம் தான் இவர் மேலே பில் ட்ரா பண்ணியிருக்காரு. ஸோ ரஹீமுக்கு இவர் பில் பே பண்ணணும். ஸோ ரஹீம் அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் பேயபிள். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து நான் வந்து ஜேர்னல் என்ட்ரி நான் எப்படி வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் ஃப்ரேம் பண்ணணும்னு சொன்னேனோ அந்த லாஜிக்கில் வந்து ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த லாஜிக் இங்கே தனித்தனியாக அப்ளை பண்ணியிருந்தால் ரொம்ப டைம் ஆகும். ஸோ நான் இப்போதைக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேட்டுருங்க மறக்காமல். இப்போ இது பண்ணியாச்சு. அடுத்து என்ன நடக்குது? அவர் வந்து இந்த பில்லை டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு இவருக்கு ரெமிட் பண்ணுறாரா? எவ்வளோ ரெமிட் பண்ணுறாரு? 975 ருபீஸ் ரெமிட் பண்ணுறாரு. ஸோ பணம் உள்ளே வருது. பேங்க் அக்கௌண்ட் டெபிட்டு. யார்ட்டேருந்து உள்ளே வருது? ரஹீம்டேருந்து உள்ளே வருது. ஸோ ரஹீம் போட்டு 1000. ஏன்னா வந்து மொத்த 3000ல் 1/3 தான் வந்து 1000. மிச்சம் இருக்கிற 25 ரூபா டிஸ்கவுண்டிங் சார்ஜஸ். இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்து இவர் வந்து ரஹீம் மேலே பில் ட்ரா பண்ணுறாரா? அதுக்கான என்ட்ரி தான் இது. பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெபிட் டு ரஹீம் 3750க்கு பில் ட்ரா பண்ணுறாரு. அதை வந்து இவர் டிஸ்கவுண்ட் பண்ணுறாரு. டிஸ்கவுண்ட் பண்ணால் என்ன ஆகும்? பேங்க் அக்கௌண்ட் டெபிட் 3625, டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெபிட் 125 டு பில்ஸ் ரிசீவபிள். ஏன்னா 3750 ருபீஸ்க்கு பில்லை வந்து பேங்க்கில் கொடுத்துருக்காரு. ஆனால் பேங்க்கில் வந்து 3625 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பணம் உள்ளே வருது. மீதி 125 வந்து டிஸ்கவுண்ட்டு. இப்போ அதில் ரஹீமுக்கு எவ்வளோ அமௌண்ட்டை இது பண்ணி விட்றாருன்னா மொத்தம் வந்து ரஹீமுக்கு கொடுக்க வேண்டியது 250, கொடுக்கறது 175 தான். ஸோ மீதி இருக்கிற டிஸ்கவுண்ட் வந்து 75 ரூபா. இப்போ ரஹீம் வந்து பில்லை வந்து கட்டி முடிச்சிட்டாரு. ரஹீம் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். ஏன் ரஹீம் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க்னா ரஹீம் தானே கட்டி முடிச்சிருக்காரு. அதனால் ரஹீம் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். அடுத்து பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டு பேங்க். இது என்ன என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேங்க்குக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் இருந்துச்சுல்ல, ரஹீம் ரத்தன் மேலே ட்ரா பண்ணி கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டுக்கு தான் இந்த 3000. இது வந்து ரஹீம் வந்து இவரோட பில்லை ஹானர் பண்ணதுக்கான என்ட்ரி. விச் மீன்ஸ் ரத்தன் கொடுத்த பில்லை ரஹீம் பேங்க்கில் கொடுத்து செட்டில் பண்ணதுக்கான என்ட்ரி இந்த இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் ரத்தனே கட்ட வேண்டிய லைபிலிட்டி இருக்குல்ல, அந்த லைபிலிட்டிக்கான அமௌண்ட் தான் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரஹீம்கிட்டேருந்து பணம் வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்ல 1800, அது இவர் புக்கில் எப்படி ட்ரீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டெபிட். ஏன்னா இவருக்கு 1800 ருபீஸ் பணம் உள்ளே வருது. ரஹீம் வர வேண்டியது 2250. மிச்சம் இருக்கிற 450 அவருக்கு எப்படி டெஃபிஷியன்சிக்கு மாறிச்சோ இவருக்கு வந்து பணம் கொடுத்தவர். ஸோ இவருக்கு வரலை. ஒரு பணம் கொடுத்து வரலைன்னா அதை நம்ம அக்கௌண்ட்ஸில் என்னன்னு சொல்லுவோம்? பேட் டெப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேட் டெப்ட் அக்கௌண்ட் டெபிட் ஆகுது. இதுதான் அக்காமடேஷன் பில்லுக்கான கான்செப்ட். எக்ஸாமில் என்ட்ரிஸ் தனியாக எழுதுகிற சொல்கிற மாதிரி சம்ஸும் இருக்குது. என்ட்ரி எழுதிட்டு
லெஜர் போஸ்டிங் பண்ணுற சம்ஸும் இருக்குது. ஸோ லெஜர் போஸ்டிங் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ லெஜர் போஸ்டிங் பிரச்சனை கிடையாது. என்ட்ரி இப்படி தான் ஃப்ரேம் பண்ணணும். இதுதான் வந்து மெத்தட். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.